அந்த 8க்கு 8 ரூமு, 10க்கு 10 ரூமு, 16க்கு 16 ஹாலு, 21க்கு 21 ஹால், இந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது. ஒன்று ஏதோ ஒரு பக்கம் நீளம் இருக்கணும். நீளம் அகலம் வந்து வரணுமே ஒழிய அந்த நீள அகலம் ரெண்டு ஒரே மாதிரி வரக்கூடாது. அப்போ அந்த நீளம் அகலம் ரெண்டு ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மாறி போயிடும். அது வந்து அதனுடைய போக்கே வேற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு கோவிலில் வந்து 8க்கு 8 உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க கர்ப்பகிரகம் அப்படின்னா அந்த 8க்கு 8க்கு அடுத்து வரக்கூடிய கர்ப்பகிரகம்ன்றது வந்து தலை, அங்கே வந்து ஒரு 8க்கு 8 வச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அர்த்த மண்டபம் அப்படின்றது தான் கழுத்து. இந்த கழுத்து வந்து 4 அடி இருக்கணும். இந்த கழுத்தினுடைய நீளம் 4 அடி இருக்கணும். அதான் அர்த்த மண்டபத்தினுடைய அடுத்த நீளம் 4 அடி இருக்கணும். அடுத்து வந்து இந்த தோள்பட்டத்தான் மகாமண்டபமா பெருகி வரும். இந்த மகாமண்டபமா பெருகி வரக்கூடியது வந்து இதுல இருந்து ஒரு மடங்கு இந்த பக்கம், இதுல இருந்து ஒரு மடங்கு இந்த பக்கம். அப்ப வந்து இங்க 8 அடி வச்சிருக்காங்க அப்படின்னா இங்கிருந்து 16 அடி இந்த பக்கமும் 16 அடி இந்த பக்கமும். இது ஒரு மனிதனுடைய உருவம் தான் கோவில். அது மனிதனை வந்து படுக்கையா கிடக்க வச்சோம் அப்படின்னா இந்த கிடக்கையா படுக்க வச்சிருக்கக்கூடிய மனிதனுடைய